சரி, இப்ப நான் விரைவா செய்து கொண்டு போக போறேன். நீங்க விளங்குதா விளங்க இல்லையான்றது பரீட்சையில தெரியும். ரைட். இப்ப பாருங்க, அடுத்த கேள்வி போக போறோம். ஒரு அங்கி ஒரு அங்கி சந்ததியிலிருந்து ஒரு புதிய அங்கி சந்ததி உருவாகும் செயல்முறை இனப்பெருக்கம் ஆகும். அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். முதலாவது கேள்வி, மனித இனப்பெருக்க செயல்முறைக்கு பங்களிப்பு செய்யும் ஆண் புணரிக்கலாம் பெண் புணரிக்கலாம். இது தெரியாம எந்த ஒரு வகுப்புல எந்த பிள்ளையும் இந்த வகுப்புல இருக்காது. அதை சொல்லுங்க அப்ப கூட. தோல்விந்து ஆண் விந்து இந்து பெண் புணரிக்கலாம் கூட்டாய்க்கலாம். ரைட். சந்தோஷமா இருக்கு. ரைட், ஓகே. இப்படி விட சொல்லவனும் எல்லாரும். சரியா, எல்லாரும் சேர்ந்து விட சொல்லவனும் படவனும். ரைட். அப்ப ஆண் புணரிக்கலாம் விந்துன்னு சொல்லுவோம். தனித்தனியா எழுதப்படும். அப்புறம் மாறி எழுதினா பிள்ளை. ரைட். ஆண் புணரிக்கலாம் விந்து, பெண் புணரிக்கலாம் சூ. அப்ப முதலாவதுக்கு விந்து, அடுத்தது சூ. அப்ப இது நான் திருப்பி திருப்பி அழைத்து சொல்ல தேவையில்லை. இது நான் வகுப்பறையில எல்லாரும் கேட்க சொல்ற வினா. அப்ப இதுக்கு எத்தனை புள்ளிகள் சொல்லுங்க. அப்ப அப்படி வந்தா எத்தனை மார்க்ஸ் போடுவீங்க? இதுக்கு முறையே குறிப்பிடுக. இதுக்கு எத்தனை மார்க்ஸ் புள்ளி? உண்டு. இல்ல, 2 மார்க்ஸ் புள்ளி. விந்து நீங்கள் எப்பவும் பாருங்க, 2 முறையே தான் இருக்கு. 2 விஷயம் இல்லைன்னா 2 புள்ளி. வஞ்சம் செய்ய மாட்டேன் உங்களுக்கு. சரியா? அப்ப இப்படித்தான் நீங்க பரீட்சையில வினாவை சாய்ஸ் பண்றாமன்னு யோசிக்க வேண்டும். ரைட். இதுக்கு நாங்க எத்தனை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்னு யோசிச்சு போட்டு தான் நீங்க அந்த கேள்வியில வாங்க வரும். ரைட். இப்ப விந்து என்று எழுதினால் ஒரு புள்ளி, சூழல் என்று எழுதினால் அடுத்த புள்ளி. ரைட். மனித உடற்கலத்தில் உள்ள இலிங்க நிறமூத்த சோடிகளின் எண்ணிக்கை. ரைட். கிருஷாந்தன், இது உங்களோட கேள்வி. மனித நிறமூத்தத்தில் உள்ள இலிங்க நிறமூத்த சோடிகளின் எண்ணிக்கை. இலிங்கன ராமூத்தாம் ஒரு சோடி ஒரு சோடி. ரைட், குட். அப்ப சோடிகளின் எண்ணிக்கை ஒன்று என்று எழுதவும். இப்ப இதுக்கு 2 எழுதினீங்கன்னா பிரச்சனை. ஏனென்றால் 2 சோடியன்னா 4 வந்து. அப்ப உடல் கலத்தில் இருக்கிற இலிங்க நிறமூத்தங்கள் ஒரு சோடி. வெரி குட். ஒரு மார்க்ஸ் வந்துட்டு. அடுத்தது, இலிங்க நிறமூத்தங்களை கருதி கொண்டு மனிதனில் இலிங்க நிர்ணயம் துணியப்படும் விதத்தை ஒரு வரிப்படத்தில் காட்டுக. சரியா? அப்ப எப்படி பெறுவீங்க? இலிங்க நிறமூத்தம் அப்படி துணியப்படுது. விரைவா என்னென்னு போடுவோம்? இது அடிக்கடி வைத்திய கேள்விதான். இதுக்கு 3 புள்ளிகள் வழங்கப்பட்டது. இந்த வினாவுக்கு 3 புள்ளி. ரைட். யார் இதை வழங்கப்படுத்தக்கூடிய? அலெக்ஸ் நிக்கிறாரோ? அலெக்ஸ் வேற இல்லை. அலெக்ஸ் வேற இல்லை பாத்தீங்களா? ரைட். இந்த கேள்வியை நீங்கள் டக்குன்னு கையை போடுங்க. யார் விளங்கப்படுத்துவீங்க விரைவா? எனக்கு பிடிக்காத விஷயம் நேரம் கடத்துறது. விரைவாக கையை போடுங்க. யார் நான் விளங்கப்படுத்த போறேன்னு சொல்றார்? இந்த கேள்வி ஒருத்தருக்கு கூட தெரியாது. இது நான் கட்டாயம் வைப்பேன். இந்த கேள்வி எக்ஸாம் கவனிச்சுக்கொள்ளும். ரைட். அப்ப இப்படி வரப்போகுது என்ன? ரைட். இது எக்ஸ் என்று சொல்லுவோம். எக்ஸ் நிறமும். அதாவது உங்களுக்கு தெரிய வேணும். எக்ஸும் எக்ஸும் என்று சொன்னால் பெண். இலிங்க நிறமுத்தம் வடிவ கவனிங்க. சின்ன ஒரு விஷயம். எக்ஸும் எக்ஸும் என்றால் பெண். இது வந்து அம்மாண்டு நிறமுத்தம். இது அம்மா. ரைட். அடுத்தது பாருங்க. எக்ஸ் வை நிறமுத்தம் சின்ன நேரம். இதுதான் அப்பா இருக்கணும். சரியா? இப்ப இது ரெண்டுக்கும் என்ன நடக்க போகுது பிள்ளையார்? என்ன நடக்க அடுத்த ஒடுக்க பிரிவு நடக்க போகுது. ரைட். அப்ப இதுல முன்னுக்கு என்னென்று எழுத வரும்? இந்த வரி எழுதினால் பெற்றோர். பெற்றோர்.
ரைட் இந்த நீட்டு கவனிங்க பெற்றோர் ரெண்டு போட்டு எவ்வளவுங்கிறதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். ரைட் அடுத்தது பெற்றோர்ல என்ன உருவாகும் கொடுக்க பிரிவால புணரியல் புணரியல் புணரியல். உருவாகும். புணரிகள் உருவாகும். அப்ப புணரிகள் என்ன எவ்வளோத்தையும் தனிமைப்படுத்தி விட்டா சரி. சரியா தனிமைப்படுத்தி விட்டா சரி. இப்ப ஞாபகம் இருந்திருக்கும் உங்களுக்கு. ரைட் இதெல்லாம் படிச்சதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தும். இது எல்லாருக்கும் கீரை தெரியும். சரியா வகுப்புல கீரை வழிப்படுத்தினது இல்லாட்டி எக்ஸ் எக்ஸ் என்னும் போட்டு கீறலாம். சரியா எக்ஸ் எக்ஸ் புரிஞ்சால எக்ஸ் ஒய் இப்படி போட்டும் கீறலாம். சரியா இதைத்தான் இதுதான் உங்களோட புக்ல இருக்கு. இப்படி கீறது கூட பொருத்தம். ரைட் இது சோமம் தானே. அப்புறம் என்ன செய்யறது இஞ்சால இதே அப்படியே தனிமைப்படுத்தி கீறுறோம். சரியா எக்ஸ் அப்புறம் அதை அப்படியே அங்கே தனிமை இருக்கிற ஆக்களை அப்படியே தனியாக கீறி விடுறோம். ரைட் அப்புறம் தனியாக கீறின ஆக்கள் என்ன செய்ய போயிடும் எழுந்தமானமா சேர போயிடும். எழுந்தமான முதலாவதோட என்னத்தை சேர்க்க வரும் முதலாவது இரண்டாவதோட முதலாவது திருப்பி முதலாவதோட சாரி இது மாறிக்கிறீட்டு ரெண்டு பேரை போ ஓ திருப்பி கழிப்போம். சின்ன விஷயம் போர்டில் விடுவேன் வடிவா பார்த்து கொண்டு இருக்கும். இனி ஒயிட் போர்டு எடுத்து வந்து அதுலேயும் கீற விடலாம். ரைட் சரியா தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்த போகிறேன். ரைட் இது முதலாவது இது முதலாவது எல்லாம் வாய்ப்பு தானே நிகழ்ந்தால் ரெண்டாவதோட முதலாவது ரெண்டாவது அடுத்தது ரெண்டாவதோட முதலாவது ரெண்டாவதோட ரெண்டாவது இதை அப்படியே பார்த்து விட்டா சரி. அப்போ புணரி எழுதிஞ்சதுல புணரி என்று கூட வேணும். அடுத்தது இங்கே எஃப்என் சார்ந்தது அப்படி முதலாம் மக சார்ந்தது. ஒவ்வொரு வரிக்கும் இந்த வரிக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டாவது மார்க்ஸ் இதில் இருக்கிற பார்த்து எழுதுறது எக்ஸ் 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 ஒய் இப்படி பார்த்துட்டு முதலாவது கூட்டி எழுதுறானே எக்ஸும் எக்ஸும் இப்போ இது பண்ண இருக்கு. சரி இது பண்ண இருக்கு இதே மாதிரி எழுதலாம் இல்லை. ரைட் இது விளக்கம் தெரியும் உங்களுக்கு நான் கடுமையாக சொல்ல தேவையில்லை. மனசினி விளங்கிட்டுதா மனசினி விளங்கிட்டுதா ரைட் ஓகே நேரடி வகுப்பு வேறாவடியா கேட்டிருக்கேன். விளங்காட்டி சார் விளங்கையில்னு சொன்னா திருப்பி திருப்பி சொல்லுவேன். அது 100 தரம் கேட்டாலும் நான் கோவிக்க போறது இல்லை. எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். சரி ஆனால் விளங்கிட்டுன்னு சொன்ன பிறகு அந்த கேள்வி கூட சொல்லாம யாரும் இருக்கிறார். ரைட் இதுக்கு திருப்பி மக்கள் சொல்றேன். முதலாவதையும் நினைச்சு பார்த்து அப்படி எழுதுறது திருப்பி முதலாவதையும் ரெண்டாவதையும் பார்த்து எழுதுறது அப்ப 2 பேர் திருப்பி ரெண்டாவதையும் முதலாவதையும் அப்படியே பார்த்து எழுதுறது. ரெண்டாவதுல இருக்கிறது எக்ஸ் முதலாவது இருக்கிறது எக்ஸ் அப்ப எக்ஸ் எக்ஸ் அடுத்தது ரெண்டாவதையும் பார்த்து எழுதுறது. ரைட் எக்ஸும் y அப்ப 2 ஆணும் 2 பெண்ணும் பேர் சரிதானே. அடுத்த வெளி போட்டு விளங்கிட்டுதா ஓம் சார். ஓகே குட். இலிங்க நிறமூர்த்தத்தை கருதி கொண்டு அப்ப அந்த வெளிவடையா விளங்கிட்டா 3 புள்ளிகளை ஆண்களுக்கு மாத்திரம் உண்டாகும் இலிங்கம் இணைந்த தலைமுறை உரிமை பெற்ற நோய். அப்ப 2 தானே இலிங்கம் இணைந்த நோய்கள் இருக்குது என்னென்ன ரெண்டையும் சொல்லுங்க. வெரி குட் பாத்தீங்களா எல்லாம் பாடம் ஒன்று ஈமோபீலியா அடுத்தது சிவப்பு பச்சை நிறக்குள். இப்ப கேள்வி என்னென்றால் ஆண்களுக்கு மாத்திரம் உருவாகக்கூடியது என்ன விட ஹீமோபீலியா சிவப்பு பச்சை நிறக்குள் 2 பேருக்கும் பெற முடியும். ஆண்களுக்கு மாத்திரம் உண்டாகும் இலிங்கம் இணைந்த தலைமுறை அடைகிற நோய் வந்து ஹீமோபீலியா மறக்க கூடாது. எத்தனையாம் பக்கத்துல இருக்கு அந்த வசனத்தை வாசிங்க விரைவாக வாசிக்கிறேன்னு பார்ப்போம். 216 வாசிங்க அந்த வசனத்தை. நோய் மாத்திரம் ஏற்படும். ரைட் பாத்தீங்க அப்படியே இருக்கு உங்களோட புத்தகத்துல இருக்கிற விஷயம் தான் வேற போகுது. இது அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. புத்தகத்தை தவிர்த்து கேள்விகள் வராது. 216 பக்கம் அப்படி சொன்னா சரி கட்டிக்கா. ரைட் அப்ப ஹீமோபீலியா ரைட் அந்த நோய்க்குரிய பெரம்பலை காரணம் யாது பெரம்பலை காரணம் என்ன
ஆட்சி ஓம் நிறமூர்த்தத்தில் காணப்படும் பரம்பரை அழகு இலிங்கம் இணைந்த பரம்பரை அழகு. ரைட். வேற இதை விட வேற ஏதாவது விஷயம் சொல்லக்கூடிய பின்னடைவு பரம்பரையில காரணமாக குட். பின்னடைவு பரம்பரையிலர் இலிங்க நிறமூர்த்தத்தில் காணப்படும் பின்னடைவு பரம்பரையிலர். அப்ப ரெண்டையும் சேர்த்து விட்டா சரி. இலிங்க நிறமூர்த்தத்தில் காணப்படும் பின்னடைவு பரம்பரையாளர். இலிங்க நிறமூர்த்தத்தில் காணப்படும் பின்னடைவு பரம்பரையாளர். சரியா விளங்கிட்டுதா? நிறுவனம் சொல்லுங்க என்ன விஷயம்? இலிங்க நிறமூர்த்தத்தில் காணப்படும் பின்னடைவு பரம்பரையில. குட். இலிங்க நிறமூர்த்தத்தில் காணப்படும் பின்னடைவு பரம்பரையாளர். இது வரைக்கும் யாரும் கேள்வி எனோசியா ஆம் சார். சொல்லுங்க. இலிங்க நிறமூர்த்தத்தில் காணப்படும் பின்னிடைவான பரம்பரை அழகு. பரம்பரையாளர். ரைட். 10ஆம் ஆண்டுல பெண் பிள்ளைகள படிப்பு 10வது. பேரண்ட்ஸ் கவனிங்க. நேற்று மார்க்ஸ் குறைவு. எத்தனை மார்க்ஸ் ஜெனோசியா? 72. 72. நான் ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுக்கலாம் படிவா. சரி, அவ்வளவு இன்புட் உங்கள்ட்ட இருக்கு. எல்லாரும் கட்டிக்காரு. ரைட். ஆசிரியர் அப்படித்தான் எல்லாரையும் தூண்டி விட்டு படிக்க பண்றது. சரியா? எந்த பிள்ளை படிச்சாலும் பாராட்ட வேணும். நான் அப்படித்தான் செய்வேன். ரைட். பாத்தீங்களா, 5வது வினா நிறைவுக்கு வந்துட்டு. மிக மகிழ்ச்சியான விஷயம். வினா இலக்கம் 5 நிறைவுக்கு வருது. கவனிங்க மகசினியாக்கள் வார திங்கட்கிழமையும் வகுப்பு இருக்குது. இந்த லீவுக்குள்ள திங்கட்கிழமை வகுப்பு எடுக்க போறேன். சரியா? நான் மேக்சிமம் எடுக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் தார காசுக்கு மேலால நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். விளங்கிக் கொள்ள வேணும். 5ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டுக்கு 2000 ரூபாய்க்கு மேல வேண்டப்படுது ஜூமுக்கு. சரியா? ரைட். அது பிரச்சனை இல்லை. படிக்கிற வேலையை படிவா பாருங்க. சரியா? சார் உண்மையாவே பாவம் பண்ணி யோசிக்கிறாங்க ஒரு வேலையை செய்யலாம். இந்த விஷயம் நீங்கள் நன்மை அடைகிற மாதிரி பெற்றோரும் கவனிச்சு கொள்ளுங்க. நீங்கள் நன்மை அடைகிற மாதிரி உங்களோட பிள்ளை நன்மை அடைகிற மாதிரி இன்னும் 4 பிள்ளைகள் நன்மை அடைய வேணும்னு யோசிச்சால் அவைகளையும் இந்த வகுப்புல இணைச்சு கொள்ளலாம். சரியா? மேக்சிமம் 100 பேர் 99 பேர் இணையலாம். என்ன தவிர இன்னும் 99 பேர் இணையலாம். ரைட். இதை நீங்கள் எனக்கு விருப்பமானார்கள் செய்து விடலாம். சரியா? இந்த பாஸ் பேப்பர் எல்லாம் கடைசி நேரத்தில் செய்து எந்த பிரயோசனமும் இல்லை. நான் முழு பேப்பரும் அநேகமா செய்து முடிப்பேன். ரைட். இப்ப பாருங்க, கடல் நீர் 1, 2 படிமுறைகள். திண்ம சோடியம் குளோரைட்டு, உருகிய சோடியம் குளோரைட்டு, மின் பகுப்பு எல் எம் 2 தந்திருக்கணும். சரியா? இது ஒரு டெக்னிக்கான கேள்வி, இலகுவா செய்யக்கூடிய கேள்வி. இந்த எம் என்ற எழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப நாங்கள் இதை இப்படித்தான் அந்த அணுகவும். சரியா? முதலாவது கேள்வி அதான் ஏ எல் எம் எக்ஸ் ஆகியவற்றை முறையே பேரு. இப்ப யாரா சொல்லுங்க, இதுக்கு எத்தனை மார்க்ஸ் வேறு? 2. இல்ல, நான் உங்களுக்கு சொன்னேன் திருப்பி 4. 4 புள்ளி வேறு. ஒரு இடவெளி நிரப்பினீங்கள் என்றால் ஒரு விஷயத்துக்கு நீங்க விடை எழுதினீங்கன்னா 1 புள்ளி வேற புள்ளி. கஞ்சத்தனமா அரை புள்ளி நாங்க சயின்ஸ்ல போட மாட்டோம். சரியா? அப்ப 4 விஷயம் நிரப்பினீங்கன்னா 4 புள்ளி. அப்ப இதுல உங்களுக்கு 200க்கு 4 புள்ளிகள் வந்துடும். சரியா? இது தெரிஞ்சால் 4 புள்ளிகள் எடுக்கலாம். ரைட். எப்படி அதை தெரிய வரைஞ்சு வரும். இது 10ஆம் ஆண்டுக்குரிய விஷயம். Fe2O3 சக ஏ சக கற்கரி வெப்பமாக்கல் இரும்பு வருது. அப்ப இந்த ஏ என்றது என்னவா இருக்கு? தயவுசெய்து விட பார்க்க கூடாதா? நீங்களா சொல்ல வேணும். விட பார்த்து பிரயோசனம் இல்லை. சொல்லுங்க, ஏ என்றது என்னவா இருக்கும் இல்லையா? இந்த ஏ என்னவா இருக்கலாம்? யாரும் சொல்லலாம். விரைவா. இந்த ஏ என்றது என்ன? Fe2O3 என்ன பிள்ளைகள்? ஏமட்டைட். சரி, ஏர்மட் ஆயிட்டு. அப்ப ஏர்மட் ஆயிட்டு
சக கற்கரி சக அப்ப என்ன வேற அடுத்தது இன்னும் ஒன்று தானே குறை. ஒருத்தருக்கு ஞாபகம் வர இல்லையா? லதுஜா என்ன விட யாராவது சரியா மறக்காதீங்க. ஓகே சொல்லுங்க. CO3. வெரி குட். CaCO3 கடிகா என்ன இது நாங்கள் எத்தனை தடவைகள் படித்தோம்? எத்தனை தடவைகள் படித்தோம்? ஆனா இரும்பு ஊதுலையில பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் இந்த மூன்று தான். மூன்றே மூன்று. ஒன்று Fe2O3, அடுத்தது CaCO3, சக கற்கரி. மூன்றையும் போட்டு ஊதுலையில வெப்பமேற்றலாம். கட்டிக்காரன் உண்மையா மதுசம் கட்டிக்காரன். நான் திறந்து பாராட்டுறேன். மேனம் திறந்து வெரி குட், வாழ்த்துக்கள். சரியா, இதான் டெக்னிக். அந்த கேள்வியில இருக்க டெக்னிக்கை கண்டுபிடிக்கவா. சரி, அப்ப கண்டுபிடிச்சது. ஒரு புள்ளி எடுத்துட்டேன் கஷ்டப்பட்டு. அடுத்தது பாருங்க, உருகிய சோடியம் குளோரைட்டை மின் பகுக்கின. அப்ப மின் பகுக்கல என்னென்ன வேறு? உருகிய சோடியம் சோடியம் சோடியமும் குளோரின். குளோரின். வேற என்ன இருக்கு? சோடியத்தையும் குளோரினையும் சோடியம் குளோரைட்டையும் மின்பகுத்தா ஒரு இடத்துல சோடியம் வரும், இன்னொரு இடத்துல குளோரின் வரும். வேற என்ன வரும்? அப்ப குளோரினுக்கு என்ன குறியீடு? குளோரின் Cl இல்ல, Cl2. குளோரின் வாயுவாத்தான் வரும். இப்ப Cl2. அப்ப சோடியமும் குளோரின் வாயுவும் சேர்ந்தான் சோடியம் குளோரைடு. வீட்டுல உப்பை கண்டா ஞாபகம் வரும். சரி, இப்ப எங்களுக்கு பிரச்சனை என்ன? ஒன்று சோடியம் ஒன்று குளோரின். அப்ப எது எல்லோ எம்மோன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப எல் எல் வந்து என்னவா இருக்கலாம்? சோடியமா இருக்கலாம் அல்லது குளோரினா இருக்கலாம். அதே மாதிரிதான் எம் குளோரினா இருக்கலாம், சோடியமா இருக்கலாம். அதை கண்டுபிடிக்கத்தான் அடுத்த தடவை தந்திருக்கணும். இந்த எம்மோட எக்ஸ்ல HCl வருதான். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். HCl யாரையும் சேர்த்தால் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வரும். HCl வரும். ஐதரசனையும் குளோரின் சின்ன விஷயம். ஐதரசனையும் குளோரினையும் சேர்த்தால் இது ஒரு அருமையான கேள்வி. கவனிங்க, நான் இதுல கணக்கு விளங்கப்படுத்த மாட்டேன், நிப்பாட்ட போறேன். சரியா, வடிவா கவனிச்சு கொள்ளும். சூப்பர் கேள்வி, ரைட். ரசிக்க வேண்டிய கேள்வி. இதெல்லாம் சயின்ஸ். சரி, சும்மா கேட்ட கேள்வி. முதல்லாம் அது சும்மா பாடமாக்கினா எழுதுல. இதுதான் சிந்திக்கிறது. ரைட். அப்ப ஐதரசனும் இருக்கு, குளோரினும் இருக்கு. அப்போ ஒரே எழுத்து பாருங்க, இங்கேயும் குளோரின் அண்டு இங்கேயும் குளோரின் இருக்கு. இதுல பாருங்க எல் அண்டு இருக்கு, இதுல எம் அண்டு இருக்கு. இங்க ஏதாவது ஒரு எழுத்து வருதா? எம். ரைட். ஆகவே இப்ப நீ எம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது எம் என்னவா இருக்கும்? குளோரின் வாயு. அப்ப எம்ம கண்டுட்டா பாருங்க எப்படி அந்த கேள்வியன். சரியா, எம்ம கண்டுபிடிச்சாச்சு. எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒரு எழுத்தை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. இப்ப எம்முக்கு பதிலாக என்ன சொல்லு கண்டுபிடிச்சிட்டான்? குளோரின் கண்டுபிடிச்சிட்டு எம் குளோரின். சரியா, அப்ப எல் கட்டாயம் என்னவா இருக்கு? சோடியம். அப்ப நாங்க சும்மா கெஸ் பண்ணி போட்டது. சரி, அப்ப எல்லும் வந்துச்சு. அப்ப இவர் கட்டாயமா எக்ஸ்ன்றது என்னவா இருக்க? ஐதரசன் இருக்கு. அப்ப 4 புள்ளி வந்துடுச்சு. 4 புள்ளி வந்துட்டு. ரைட். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது கேள்வி. எக்ஸின் பௌதீக இயல்பை குறிப்பாரு சிம்பிள். அதை நீங்க எக்ஸ கண்டுபிடிச்சீங்கன்னா அப்படியே ஒன்று மனதுல பெரிய விஷயம் இல்லை. எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான்? ஐதரசன் வாயு. அது பௌதிக இயல்பு சொல்லுங்க அப்படின்னு நிறைய கிடையாது. ஒரு ஒன்று தாங்க இருக்கு. இயல்பை எழுது ஒன்று எழுதினாங்க. மனமற்றது. மனமற்றது. ரைட். எவ்வளவு இருக்கு? நிறமற்றது, மனமற்றது. ரைட். வடிவா காணும். பாருங்க, இலகுவான வினாக்கள். கடல் நீரிலிருந்து உப்பை உற்பத்தி செய்வதற்கு 1, 2 என்ற 2 நுட்ப முறைகள் இருக்கா? அந்த ரெண்டையும் எழுதுக. 2 புள்ளிகள் சொல்லுங்க.
9ஆம் ஆண்டுல படிச்சு. ஆவியாகல் ரைட், ஒன்று பளிங்கு. ஆவியாக்கல், கடல் நீர் ஆவியாக்கல். அடுத்தது பளிங்கா பளிங்காக்கல். அப்ப உப்பை பிரித்தெடுக்கிற 2 டெக்னிக் இருக்குது. ஒன்று ஆவியாக்கல், அடுத்தது பளிங்காக்கல். இது எத்தனையாம் ஆண்டு? 9ஆம் ஆண்டுல இருக்கு. திருப்பி 11ஆம் ஆண்டு இருக்கு. நான் 11க்கு படிச்சுட்டேன். இந்த பாடம் படிப்பிக்கையில தேவையான சில விஷயம் விளங்கப்படுத்துன்னு போல. சரியா ஆண்டனி? நான் சொன்ன சரியா? ஹென்ரிஸ்கார ஒருத்தரும் இல்லையோ? ஆண்டனி நிரோஜன் சரி, எவ்வளவு பேரும் சந்திக்கும். கிருஷாந்தன் எங்க போயிட்டான்? அவர் பள்ளிக்கூடத்துல வகுப்பா? 6:30க்கு வகுப்பண்டே சார் அவைய. பள்ளிக்கூடத்துலயா? ஓமா. நல்ல நல்ல நல்ல. சரி, அப்ப என்னோட சொல்லி போடு, இல்ல பெர்மிஷன் எடுத்துட்டு இல்ல போகணும். கொஞ்சம் பேர் இருந்த வேலையும் லீவ் ஆயிடுச்சு. ரைட், அதான் நான் பேர் ஏதாவது தெரியும். நான் தெரிஞ்சவொன்னு தான் இப்ப பேர் கூப்பிட்டேன். நான் தெரியாம கேட்டேன்னு நினைக்க கூடாது. தெரிஞ்சவொன்னு தான் கூப்பிட்டேன். ரைட், கிளாஸும் ஃபுல் கண்ட்ரோல்ல நான் இருப்பேன். ரைட், சோடியம் குளோரைட்டை 2 முறையில நாங்கள் எடுக்கிறோம். ஒன்று ஆவியாக்கல், அடுத்தது பளிங்காக்கல். பாருங்க இப்ப எத்தனை மார்க்ஸ் வந்துட்டுது வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இதுல 4 மார்க்ஸ், இதுல ஒன்று 5, 5 2 7 புள்ளிகள் வந்துட்டு. சரியா? 4 4 இதுல 5 5 2 7 புள்ளிகள் வந்துட்டு. 20க்கு 7 புள்ளி வந்துட்டு. ஓகே, இன்னைக்கு தாராளமா படிச்சுட்டேன். நிறைய விஷயம் படிச்சுட்டோம். அவ்வளோத்தையும் கொண்டு போய் உடனே படிச்சு கொள்ளுங்க. திருப்பி திருப்பி படிச்சு கொள்ளும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ Thank you. ஓகே, Thank you, வெல்கம். sir. ஓகே, God bless you.